நம்ம ஃபைல் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுவோம் யூஸ்வலாக. இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்தில் 30 நாளுக்குமே நம்ம வந்து டேட்டா வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதாவது டெய்லி பேஸில் வந்து நம்ம டேட்டா அந்த ஃபோல்டரில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு தனித்தனி ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கு பதில் மந்த் ஸ்டார்டிங் டேட்லேயே பல்காக வந்து மொத்த மந்த்துக்குரிய ஃபைலையும் கிரியேட் பண்ணலாம். அது எப்படி பல்காக கிரியேட் பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு எம்டி ஸ்பேஸ் என்ன நேம் வைக்க போகிறோங்கிறத இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக போட்டுக்கணும். எம்டி ஸ்பேஸ் 2வது நேம் 3வது நேம் இந்த மாதிரி போட்டுட்டு நோட் பேடை ஃபைல் கொடுத்து சேவஸ் கொடுத்துக்கணும். சேவஸ் கொடுக்கும் போது என்ன நேம்னா வச்சுக்கலாம், பட் எண்டில் வந்து பிஏடி அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ண ஃபைலை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் போதும், பேக் எண்டில் ரன் ஆகிட்டு 30 ஃபோல்டர்ஸ் இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தடில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நமக்கு தனித்தனியாக நேம் போட தேவை கிடையாது. ஒரே ஒரு டைம் மட்டும் காமனாக எம்டிங்கிறது போட்டு ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து என்னென்ன நேம் போட போகிறோமோ இதை மட்டும் என்டர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சேம் ப்ராசஸ் தான். ஃபைல் சேவஸ் கொடுத்துட்டு நேம் என்ன வேணால் இருக்கலாம், பிஏடி ஃபைல் சேவஸ் கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எங்கே சேவ் பண்ணியிருக்குமோ அதை டபுள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் ரன் ஆகிட்டு நமக்கு அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்.